சட்டம் ஒழுங்கு எவ்வளவுதான் கடுமையா இருந்தாலும் சரி, இந்த பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக நிறையா வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க பெண் குழந்தைகள் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லி வளர்க்கணும், அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு. ஆம்பளை பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பெண் என்பவள் சக மனுஷி, அவள் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான், அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பெண்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம விளக்கமாத்த கையில் எடுத்தாலே வீட்டுல இருந்து ஐயோ ஆம்பளை பையனா விளக்க மாதிரிலாம் தூக்கக்கூடாது, தட்டெல்லாம் நீ கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இனத்தை ஃபர்ஸ்ட் வீட்டுல உள்ள பெரியவங்க மாத்துங்க. வேலைங்கிறது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு தனித்தனியாலாம் எங்கேயுமே பிரிச்சு வைக்கல. வீட்டு வேலையும் ஆண்கள் பார்க்கணும். ஸோ அதை வீட்டில் உள்ள ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பார்ட்ஸ் பெண்களோட பார்ட்ஸ் ரொம்ப செக்ஸியாக காமிச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தாடி மீசை எப்படி பெண்கள் கிட்ட இருந்து வேறுபாடு கட்டுறதுக்கு வளருதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் சில உறுப்புகள் அவங்களுக்கு இயற்கையிலேயே சில பொறுப்புகள் இருக்கிறதுனால, குழந்தை பிறப்பு வளர்ப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாடியில் சில வேறுபாடு இருக்கும். அவ்வளோதான், இது இயற்கையானது. மற்றபடி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த விஷயம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்ப படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 பெண்களை லவ் பண்ணா கெத்து, நம்மள பிளே பாய் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் எல்லாம் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. அந்த இடத்துல ஒரு பையன் 3 பெண்களை லவ் பண்றான், அதுல ஒரு பொண்ணு நம்ம தங்கச்சியோ அக்காவா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம அந்த பையனை என்ன சொல்லுவோம்? அவன் ஒரு பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு பொறுக்கிடா. ஸோ இதை உங்க வீட்டில் ஆம்பளை பசங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லி வளருங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளவுதான் கடுமையா இருந்தாலும் சரி, இந்த பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். ஸோ பெண்களை சக மனுஷியா, நம்மளுடைய அக்காவா தங்கச்சியா அம்மாவா பார்க்குற வரைக்கும் இந்த பாலியல் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.